யார் யாரெல்லாம் எனக்கு 10லேருந்து 15 வருஷமா எனக்கு அல்சர் தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு இருக்கிறது அல்சரே இல்லைங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வயித்துல சுரக்கிற ஜீரண ஆசிட் அமிலம் நம்ம நார்மலா குடிக்கிற லெமன் ஜூஸ் அதெல்லாம் விட பல மடங்கு அமிலத்தன்மை அதிகமானது. ஸோ லெமன் ஜூஸ் குடிச்சு எனக்கு அல்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த தீராத இந்த வயிறு வலி அல்லது வயிறு புண்ணு அப்படின்லாம் மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன, எதனால் வருது, இது எப்படி இயற்கையாக தவிர்க்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் வயிறு வலி அப்படின்னு கேட்டால், சரி எனக்கு 10-15 வருஷமாக அல்சர் இருக்குது அப்படிம்பாங்க. நான் ரொம்ப நாளாக சும்மா ஒரு பேண்டோப்ரசோல் மாத்திரை சாப்பிட்ருக்கேன் சார், அசிடிட்டி மாத்திரை எடுத்துக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன்பாங்க. அப்புறம் ஒரு கேள்வி வரும், 10-15 வருஷமாக யாருக்காவது அல்சர் இருக்க முடியுமா? உங்கள் கையில் காலெலாம் புண்ணாயிருக்குங்களா? ஸோ கையில் காலில் புண்ணு ஆனால் எத்தனை நாள் இருக்கும்? 1 வாரம் இருக்கும், 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும். 2 வாரம் 3 வாரம் புண்ணு ஆறல அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ வேறு ஏதாவது இருக்க போகுது, வேறு ஏதாவது சுகர் இருக்க போகுது, போய் செக் பண்ணிக்கங்க, உடனடியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு புண்ணு அப்படிங்கிறது 10லேருந்து 15 வருஷம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஓட்டை போட்டு உடம்புக்கு வெளியே பொத்துக்கிட்டு வந்துடுங்க. ஸோ யாரெல்லாம் 10-15 வருஷமாக அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் அல்சர் கிடையாது. மக்கள் பொதுவாக இந்த வயிறில் ஏற்படுற எல்லா அறிகுறிகளையும் பொதுவாக அல்சர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ உண்மையாக பெரும்பாலான இந்த 10-15 வருஷம் கேஸ்லாம் சொல்கிறது என்னங்க, அதாவது பார்த்திங்கன்னா இந்த 10-15 வருஷம்னு யார் சொல்கிறாங்களோ இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா. இது என்னங்க புது புது பேராக இருக்குது. அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இரைப்பை, நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் ஒன்று இருக்கும், உள்தோல், அது பார்த்திங்கன்னா செவந்து போய் வீங்கி அல்லது இன்ஃப்ளமேஷன் காயங்கள் ஆகிருக்கிறத நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு கொப்பளை மாதிரியே வந்தால் அதை தான் நம்ம அல்சர்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு காயமாயிருக்கா கொப்பளம் ஆயிருக்காங்கிறதுல எப்படி தெரியுங்க? நம்ம எண்டோஸ்கோப்பின் டியூப் போட்டு கேமராவில் பார்க்குறாங்க இல்லையா, அதில் தான் இந்த அறிகுறிகள்லாம் தெரியும். ஏன்னா அறிகுறிகள் அப்படிங்கிறது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கும் சரி இந்த அல்சருக்கும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா அப்படின்னு என்னங்க, அதாவது இந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்கும், இந்த வயிறு வலி சம்மந்தமான அறிகுறிகள். ஆனால் எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்தா புண்ணும் இருக்காது, உள்காயங்கள் கேஸ்ட்ரைட்டிஸும் இருக்காது. இதைத்தான் நாம் ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷனல்னால் என்னங்க, அதாவது எந்தவித காரணமும் இல்லாமல் வரும் அறிகுறிகள், அதை தான் நம்ம ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லணும். நிறையா ஃபங்க்ஷனல் நிறையா இருக்குது. அதில் இந்த வயிறு வலி வயிறு எரிச்சல் உங்களுக்கு எந்த காரணமும் இல்லாமல் வந்தால் அதை ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப சகஜங்க. அதாவது ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஊரில் இருக்கிற 15-20% மக்களுக்கு இந்த அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அறிகுறிகள் என்னங்க, அதாவது சாப்பிட்ட உடனே ஒரு வயிறு வலி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே வயிறு அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதிகமாக சாப்பிட முடியாமல் இருக்கிறது, அப்புறம் திம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான அறிகுறிகள். அப்புறம் அடிக்கடி ஒரு மாதிரி ஏப்பம், அதுவும் புளிச்ச ஏப்பமாக வருது. இது எல்லாம் தான் இந்த டிஸ்பெப்சியாவோட அறிகுறிகள். இந்த டிஸ்பெப்சியா ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜீரண மண்டலம் எப்படி நடக்குது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது நாம் சாப்பிட்ற உணவு நம்ம மென்று சாப்பிட்றோம் இல்லைங்களா, நம்ம மென்று சாப்பிடும்போது நம்ம எச்சிலில் சலைவரி அமைலேஸ் அப்படின்னு ஒரு என்சைம்ஸ் இருக்கும். இது நம்ம உணவோடு கலந்து சில மாவு பொருட்களை இங்கேயே வாயிலே ஜீரணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த உணவு நம்ம உணவு குழாய் வழியாக வயிற்றுக்கு போகுது. வயிறுங்கிறது என்னங்க, ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஒரு 4 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த உணவு இந்த வயிற்று பகுதியில் இருக்கும். வயிற்று பகுதியில் மெயினாக இந்த நம்ம உணவில் இருக்கக்கூடிய புரதங்களை பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு வயிறு ஒரு ஆசிட்டை சுரக்குதுங்க. ஆசிட்னா நம்ம பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, அதே ஆசிட்டை தான் வயிறும் சுரக்குது. ஆனால் அதை விட கொஞ்சம் பவர் கம்மி, அவ்வளோதான். கிட்டத்தட்ட பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட வயிற்றில் சுரக்கிற கேஸ்ட்ரிக் ஆசிட் ஹெச்சிஎலோட பிஹெச் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1. இது ரொம்ப கம்மிங்க. அதாவது பாத்ரூம் ஆசிடோட பிஹெச் 0ன்னு சொல்லுவோம். இது ஒன்றுங்கிறது அதோட ஒரு 10 மடங்கு பவர் கம்மி, அவ்வளோதான். ஆனால் நம்ம நார்மலாக லெமன் ஜூஸும்போம், ஐயோ ரொம்ப ஆசிடுங்க லெமன் ஜூஸ் அப்படிலாம் சொல்லுவோம், அதோட பிஹெச்னால் 2, 3, ஈவன் வினிகர் சொல்லுவோம், ரொம்ப ஆசிடுன்னு சொல்லுவோம், அதோட பிஹெச் 3, 4 அந்த ரேஞ்சு. ஆனால் நம்ம வயிற்றில் சுரக்கிற ஆசிடு இந்த லெமன் ஜூஸு வினிகரெலாம் விட ரொம்ப பவர் அதிகங்க. அதனால தான் எனக்கு லெமன் ஜூஸ் குடித்த அல்சர் வந்துருச்சு,
வினிகர் குடிச்சு அல்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னது சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா வயிற்றில் சுரக்கிற ஆசிடு இதை விட ரொம்ப ரொம்ப அமிலத்தன்மை அதிகமானது. அப்புறம் இது எதுக்காக சுரக்குது? இது சுரக்கும்போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பெப்சினோஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம், அதை வந்து பெப்சின் அப்படின்னு ஒரு என்சைமாக இந்த ஆசிட் வந்து மாற்றுது. இந்த பெப்சின் தான் நம்ம உணவில் இருக்கக்கூடிய புரதங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி இதெல்லாம் ஜீரணம் பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணுது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த உணவு அப்படியே கீழே சிறுங்குடலுக்கு போகும்போது அங்கேருந்து நம்ம கல்லீரலில் இருந்தும் கணையத்துலேருந்தும் இன்னும் மேலே நிறைய என்சைம்ஸ்லாம் உள்ளே சேர்ந்து நம்ம உணவு மேலே மேலே ஜீரணம் ஆகிறதுக்கு உதவி பண்ணுதுங்க. அதாவது அல்சர்னு சொல்கிறோம் இல்லையா, உண்மையான அல்சர் வயிறு புண்ணு அல்லது காயங்கள் கேஸ்ட்ரைட்டிஸ் இது வரத்துக்கான காரணங்கள் வேறு. இந்த ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியான்னு சொல்லிட்டு பெருசாக உள்ள பாதிப்பில்லாத அறிகுறிகள் மட்டும் வருது இல்லைங்களா, அசிடிட்டின் பொதுவாக மக்கள் சொல்லுது, இது வரத்துக்கான காரணங்கள் வேறு, ரெண்டும் வேறு வேறு. நாம் இந்த பதிவில் டிஸ்பெப்சியா பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் அல்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்பெப்சியா வரதுக்கான காரணங்கள் என்ன? 2 விஷயங்கள் சொல்கிறாங்கங்க. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல, சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்று வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் இன் கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி. அப்படின்னா என்ன? நம்ம நார்மலாக உணவு குழாயிலேருந்து வயிற்றுக்கு போகுது, வயிற்றுலேருந்து சில ப்ராசஸ்லாம் நடந்து அது அடுத்தடுத்து சிறுகுடல் அந்த மாதிரி போகணும் இல்லையா. இந்த வேலை வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. டிலேடு கேஸ்ட்ரிக் எம்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெதுவாக இந்த உணவு வந்து அடுத்த குடலுக்கெல்லாம் போகிறதுக்கான டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா, வயிறு எப்பவுமே ஒரு பெருத்த மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டு ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஹைப்பர் சென்சிட்டிவ்னா அலர்ஜி அப்படி இல்லை. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக நம்மளை தொடுறோம், நமக்கு ஒரு உணர்ச்சி தெரியுது, இல்லை தீ சுடுது, காயாவது, ஏதோ ஊசியில் குத்துறாங்க, அது உணர்ச்சி தெரியுது, ஓகே. வயிற்றில் வந்து ஜென்ரலாக நமக்கு உணவு வந்து ஜீரணம் ஆகிறதுலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம உணர்ச்சி தெரியக்கூடாது. நம்ம சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் சாப்பாடு உள்ளே போனது நமக்கு என்றைக்காவது நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா? யாரையோ தொடுற மாதிரி நமக்கு உணர்வு வயிற்றில் இருந்திருக்கா? இருக்காது. ஆனால் இந்த டிஸ்பெப்சியா உள்ள நபர்களுக்கு இயற்கையிலேயே இந்த நரம்புகள்லாம் கொஞ்சம் ஓவராக தான் வேலை பார்க்கும் போல், எக்ஸ்ட்ரா ஓவர் ஒர்க் பண்ணுறதுனால இந்த நார்மலாக நம்ம போகிற சாப்பிடும்போது இந்த வயிறெல்லாம் கொஞ்சம் வீங்கும், ஸ்டொமக்கு. அது வந்து வெறும் அதெல்லாமே ஒரு உணர்வாக அவங்களுக்கு வந்து புரியுது. அதனால தான் அவங்களுக்கு வந்து என்னமோ ஒன்று வயிறில் ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரியே உணர்கிறாங்க அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்பெப்சியாலாம் ஆக்சுவல் நோயினால் வருது அப்படிங்கிறத விட அவங்களோட ஒரு பெர்செப்ஷன், அதாவது அவங்க வந்து நோய் பெருசாக இல்லைனாலும் அவங்க நோய் இருக்கிற மாதிரி அவங்க உணர்கிறாங்க. இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரி, இது வரத்துக்கு என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் புகைப்பிடிக்கும் பழக்கம், அப்புறம் மது அருந்தும் பழக்கம், ஆல்கஹால், இது ரெண்டும் இந்த டிஸ்பெப்சியாவான அறிகுறிகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மனநலம் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த டிஸ்பெப்சியாவை காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிப்ரெஷன், மன அழுத்தம், அப்புறம் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம், இதெல்லாமே வந்து ஒர்க்கில் வந்து பயங்கர டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் இந்த டிஸ்பெப்சியாக்கான அறிகுறிகளை வந்து பயங்கரமாக அதிகப்படுத்தும். தற்போதைய சூழ்நிலை அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உணவுகளில் நிறைய இதுக்கு சொல்லப்பட்டாலும் முக்கியமாக நிறைய ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, ஹை ஃபாட் மேப் டயட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாட் மேப்னா என்னங்க? ஃப்ரக்டோ ஆலியோ டைசாக்கரைட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ் அண்டு பாலியால்ஸ் அப்படிங்கிற உணவுகள். இதெல்லாம் என்னதுங்க, ரொம்ப பேரே புரியல அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம மாவுச்சத்து உணவுகள்லேயே சில குறிப்பிட்ட வகையான மாவுச்சத்துகள், அதாவது பார்த்திங்கன்னா சர்க்கரை பொருட்கள், இனிப்பு பொருட்கள், அப்புறம் நிறையா விதமான பழங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் பயிர் வகைகள், இந்த மாதிரியான இதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்துகள், ரிஃபைன்டு மாவுச்சத்து, மைதா, அப்புறம் பஜ்ஜி போண்டா, இந்த மாதிரி பிஸ்கட்டு, பன்னு, பேக்கரி ஐட்டம், இந்த மாதிரி இதெல்லாம் ரிஃபைன்டு மாவுச்சத்துக்கள்னு சொல்லுவோம். அப்புறம் டைசாக்கரைட்ஸ்னு சொல்லிட்டு அந்த இனிப்பு பொருட்கள், பழங்கள் இருக்கக்கூடிய மாவுச்சத்துகள், அப்புறம் சில வகையான பால் பொருட்கள், லாக்டோஸ், அந்த மாதிரிலாம். இந்த மாதிரியான மாவுச்சத்து வகைகள் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே வயிறு வந்து நார்மல் மற்ற உணவுகளை விட சைஸ் வந்து ரொம்ப பெருசுப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஃபாட் மேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை மாவுச்சத்துக்களை உட்கொள்வது இந்த டிஸ்பெப்சியா அறிகுறிகளை பயங்கரமாக அதிகப்படுத்துது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிரூபணம் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான சந்தேகம், காரம் எடுத்தால் வந்து இந்த அறிகுறிகள் அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் ஒரு காமெடியான ஒரு விஷயம் தெரிய வந்ததுங்க. அதாவது காரம் வந்து இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த டிஸ்பெப்சியா அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக எரிச்சல் வரும், கரெக்ட். அதாவது அந்த சிம்டம் அறிகுறியை வந்து இது பெரிதுபடுத்தும், அக்ரவேட் பண்ணும். ஆனால் இன்னொரு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இந்த காரமே, அதாவது நம்ம நார்மல் மிளகா இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய கேப்சைன் அப்படிங்கிறது, இதையே டெய்லியும் ஒரு மருந்து மாதிரி ஒரு டோசேஜ் மாதிரி 4லேருந்து 5 வாரத்துக்கு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இந்த அறிகுறிகள்லாம் குறைஞ்சிருக்குன்னு ஒரு ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க. இந்த முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிளகா கொடுத்து அல்சரை சரி பண்ணுற மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஆனால் அதுக்காக மிளகா சாப்பிடுங்கன்னு சொல்ல, ஏன்னா அது உடனடியாக வந்து அறிகுறிகளை அதிகப்படுத்தும். ஸோ இந்த டிஸ்பெப்சியாவுக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை நான் சொன்னேன். அப்புறம் இந்த டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து டீ வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் காஃபி வந்து அதில் இருக்கக்கூடிய கஃபீன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பெப்சியாவை நல்லாவே அதிகப்படுத்தும். அப்புறம் நம்ம குடிக்கிற பெரும்பாலான இந்த கோலா, கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் இந்த கஃபீன் தான் உண்டு. அப்புறம் சர்க்கரை உண்டு. இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் ஆஹா ஓஹோன்னு இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த குளிர்பானங்கள், செயற்கை குளிர்பானங்கள் இதெல்லாமும் நம்ம சேர்த்தக்கூடாது. கொழுப்பு உணவுகள் இதை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொழுப்பு உணவுகள்னால் ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகள், அதாவது தேங்காய், நட்ஸ் வகைகள், அப்புறம் தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள், இந்த மாதிரியான கொழுப்பு உணவுகள் அதிகப்படுத்தாது. அதாவது பொரிச்ச உணவுகள், பீஸா, பர்கர், அப்படியே சீஸை போட்டு பொரித்து சாப்பிட்றது, பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரியான கொழுப்பு உணவுகள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பெப்சியாவை வந்து அதிகம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இப்போ ஃபைனலாக இந்த டிஸ்பெப்சியாவை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணுங்க? முதல் விஷயம், காலங்காலமாக இந்த மாத்திரைகள் வந்து அசிடிட்டி மாத்திரை எடுக்கிறத முதல்ல நிறுத்தணும். ஏன்னா நான் இத்தனை விஷயம் சொன்னேன் இல்லையா, இதில் ஏதாவது அமிலத்தன்மையை பற்றி சொன்னேன்னா, அமிலத்தன்மை அதிகம் சுரக்கிறதுனால இந்த டிஸ்பெப்சியா வர்றது கிடையாது. இந்த டிஸ்பெப்சியாவுக்கு காரணம் அமிலத்தன்மைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சும்மா அந்த மாத்திரை போட்டால் இதமாக இருக்கும். ஏன்னா அமிலத்தன்மை கொஞ்சம் குறையுது இல்லையா, கொஞ்சம் வயிறுக்கு இதமாக இருக்கும். மக்கள் வந்து அடிக்ட் மாதிரி இந்த பேண்டப்ரசோல் இந்த மாதிரியான மாத்திரைகளுக்கெல்லாம் ஆயிடுறாங்க. இந்த தவிர பண்ணாதீங்க. தொடர்ந்து இதை போட்டுகிட்டே இருக்கிறது நிஜமாலுமே அமிலத்தன்மையுமே குறைச்சி வயிற்றில் வேறு விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் காலங்காலமாக 10 வருஷம் 15 வருஷம்லாம் இந்த மாத்திரையை போடாதீங்க. ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துக்குங்க. உண்மையாக உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது அல்சர் புண்ணு இருக்கா, அது இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது இல்லையா, இது டிஸ்பெப்சியா தானா, நான் சொன்ன இந்த உணவு வகை மாற்றங்கள் என்னென்ன பண்ணணும் உணவு வகை மாற்றங்களில், ஸோ மாவுச்சத்தில் இந்த ரிஃபைன்டு மாவுச்சத்துகள், கொஞ்சம் ரொம்ப இனிப்பான பழங்கள், அப்புறம் வந்து இந்த காஃபி, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால் இதெல்லாம் நிறுத்தணும்னு சொல்லியிருக்கேன். பால் பொருட்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு காரப்பொருட்களையும் குறைச்சிங்க. இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு குறைச்சி சாப்பிட்டுட்டு இந்த எண்ணெயில் பொரிச்சது இந்த மாதிரி விஷயங்களும் குறைச்சிட்டு இங்கே இருந்தீங்கன்னாவே பெரும்பாலும் இந்த டிஸ்பெப்சியாலேருந்து விடுபட முடியும். நிறைய பேர்த்துக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்குற வகையில் இந்த உடல் பருமனை குறைக்கிறவங்களுக்கு கூட நிறைய பேர்த்துக்கு இந்த டிஸ்பெப்சியாலாம் சரியாகுது அப்படிங்கிறத நாங்கள் கண் கூட பார்க்குறோம். ஸோ உடல் பருமன் இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு வழிவகை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு தொடர்ந்து இந்த ஆன்டாசிட் மாத்திரை, அப்புறம் பேண்டப்ரசோல் மாதிரியான மாத்திரைகள் இதை தொடர்ந்து போடுறது நல்லது கிடையாது. முதல் வேலையை டாக்டரை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுட்டு அடுத்த வந்து மாத்திரை போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் சொன்ன இந்த உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் இந்த டிஸ்பெப்சியா அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரொம்ப எளிதாக விடுபட முடியும்.